எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு 2 நாள் சேர்ந்து எடுத்த vlog தான். சரி வாங்க போக போக நான் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மேரேஜ்க்கு போக வேண்டிய வேலை இருந்தது ஒரு நாள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஒரு மேரேஜ்க்கு போக வேண்டிய வேலை இருந்தது. சரின்னு சொல்லி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்ருக்கேன். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீனு, பேசிக்காக நம்ம எல்லாம் போடுவோம்ல அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடறோம். ஏன்னா ரெடி ஆகணும்ல, 3 நாள் மேரேஜ்க்கு வர போகணும். ஸோ ஃபஸ்ட்டே ப்ரிப்பேராக இருந்தால் தான் வந்து ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக கிளம்பணும்ல. ஒன்று அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அப்போ தானே கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு போனோம்ல, அந்த மேரேஜில் மட்டும் தான் சாப்பிட முடிஞ்சது. ஒரு மேரேஜில் தான் சாப்பிட முடியும், எல்லாத்துலேயும் சாப்பிட முடியாதுல்ல. சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போனோமே அதுலேயே சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து சும்மா போய் மொய் கொடுத்துட்டு அப்படியே பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு அப்படியே வந்துடுற மாதிரி இருந்தது. அது வந்து ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் போட்டிருந்தாங்க, அப்புறம் சாஸ் எவ்வளோ சாஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அது வேஸ்ட்டு தான், அவ்வளோ சாஸ் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸு, ரைத்தா, அப்புறம் வந்து பரோட்டா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கோடா வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த கோபி 65 தானே வைப்பாங்க, அங்கே வந்து ஆனியன் பக்கோடா இருக்கும்ல அது வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ்க்கு வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சுருந்தாங்க, பரோட்டா வச்சுருந்தாங்கன்னு சொன்னால அந்த சாஸ் வந்து வேஸ்ட்டு, எவ்வளோ சாஸ் போட்டுட்டாங்க, வேஸ்ட்டாக போச்சு. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இது வந்து செகண்ட் மேரேஜ். ஃபஸ்ட்டு போகணுமே அதில் சாப்பிட்டு முடிச்சாது, செகண்ட் மேரேஜ். சரின்னு சொல்லி போய் கொஞ்சம் நேரம் மட்டும் உட்காந்துட்டு மொய்யெல்லாம் தருவோம்ல அதெல்லாம் தந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம்ல, கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடிஞ்சுது எல்லாத்துலேயுமே. ஏன்னா நெக்ஸ்ட் நிறையா மேரேஜஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்லி போயாச்சு. எல்லாருமே ஒரே நல்ல ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் எல்லாருமே போனோம். அத்தனைக்கும் லைக் எல்லாருமே ஒரு 2 மேரேஜ் தூரமாக இருக்கிற மேரேஜெல்லாம் ஒருத்தவங்க ஒரு மேரேஜ் தான் அட்டன் பண்ண முடிஞ்சது. கிட்ட இருக்கிறதெல்லாம் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படி போயுமே கூட நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் போயிட்டு மேரேஜ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ரிசப்ஷன் மட்டும் அட்டன் பண்ணாமல் மேரேஜும் சேர்த்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு டெக்கரேஷனெல்லாம் நல்லா இருந்தது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேரேஜ்க்கு போயிட்டோம். அப்போ தானே கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இவ்வளோ இருட்டாயிடுச்சு பாருங்கள் இப்போவே. சரின்னு சொல்லி லாஸ்ட்டாக போன மேரேஜில் அங்கே யாருமே இல்லை, நல்ல வேலை பொண்ணு மாப்பிள்ளையாச்சுன்னு மேலே இருந்தாங்க. அவங்கள மட்டும் பார்த்துட்டு மொய் மட்டும் தந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்ககிட்ட சும்மா பேசிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்களுமே சீக்கிரமாக தான் எல்லாத்துலேயும் ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, டக்குன்னு தான் போயிட்டு வந்தோம். அப்போ கூட லாஸ்ட்டாக லேட் ஆயிடுச்சு. நல்ல வேலை எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை அது அவங்க லிட்ரலாக யாருமே இல்லை, ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க ஸ்டேஜ் மேலே. அவங்களுக்கு லாஸ்ட்டாக பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருப்பாங்களே, அவங்க 2 பேர் மட்டும் நிற்க வச்சு அந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வேலை அதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதில் அந்த கதை நடந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு இது வந்து செகண்ட் மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு தேர்ட் மேரேஜ் போயிட்டோம். அங்கே தான் யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் தான், ஒரு 5 பேர் அப்படி தான் இருந்தாங்களே. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை அவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்களே அவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் சும்மா பேசிவிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு போக வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு. வேறு என்ன பண்ணுறது. ஒரே நாளில் எப்படி தான் இத்தனை மேரேஜஸ் வைக்கிறாங்களா, நம்மளுக்கு நிறைய பேர் தெரியுதா, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் ஒரே நாளில் மேரேஜ் வைக்கிறாங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே லிட்ரலாக அந்த ஒரு முகூர்த்தம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி எல்லாருமே அன்றைக்கி தான் மேரேஜ் வச்சுருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே மேரேஜ் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரு 2 மேரேஜ் அப்படி போகிற மாதிரி இருக்குது. எத்தனை மேரேஜ் தான் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்ல வேலை எல்லாம் கிட்ட இருந்ததுனால சீக்கிரமாக போயிட்டு வந்தால் முடிஞ்சது. தூரமாக வச்சுருந்தாங்கன்னா சுத்தமாக முடிஞ்சிருக்காது. எல்லாத்தையும் எப்படி அட்டன் பண்ண முடியும். சரின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு இந்த சாரீ அப்படியே எதுவுமே கலைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே இதே கட்டிட்டு போகலாம், வேறு மேரேஜ் தானே போகிறோம், அதே மேரேஜ்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா வந்ததே செம்ம டயர்டு, வந்ததே லேட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ்க்கு போனோம். ஸோ நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே பின்னோடு அப்படியே கழட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே போட்டுக்கலாம். வேறு மேரேஜஸ் தானே, ஒரே மேரேஜ்னால் கூட கவலைப்படலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மேரேஜ் அட்டன் பண்ணோன்னு சொன்னால அதுக்கும் போயாச்சு. அது பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக எழுதிருக்குன்னு சொல்லிட்டு போனதே அந்த மாதிரி தான். செம்ம தூக்கம், சுத்தமாக முடியல, எழுறதுக்கே வந்ததே லேட்டு. நேற்று வேறு அழைச்சல், இந்த மேரேஜ் அந்த மேரேஜ்னு 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணுது. இன்றைக்கும் வந்து சீக்கிரமாக எழுதணும்னா சுத்தமாக முடிய மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு மேரேஜ் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட மொய்யெல்லாம் தந்துட்டு அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. அவள் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு வீட்டில் என்னென்ன வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பொறுமையாக பார்க்கலாம் நம்ம.
அவ்வளோதான் எல்லாம் மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு வீட்டில் வந்து நம்ம வீட்டிலே கீ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கீ ப்ரிப்பேர் பண்ணால் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை பை, see you soon. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய், see you soon.